இந்த கொஞ்ச நாட்களாக இலங்கையில் மர்மமான மரணங்கள் சம்பந்தமான செய்திகளை பற்றி நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள 2 மரணங்கள் பதிவாகியிருந்தது. திரைசேரியினுடைய உயரதிகாரியாக இருந்த ரங்க நிஷாந்த ராஜபக்சவினுடைய மரணம், பிறகு தற்கொலை என்றது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போ கபில சந்திரசேனவுக்கு என்ன நடந்தது, கொலையா தற்கொலையான்றது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. நேற்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் அடுத்த மரணம் நான் இருக்க முடியும், நானும் இதே மாதிரி சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ள முடியும், இல்லாட்டி அந்த மாதிரி அறிவிக்கப்படலாம் என்ற மாதிரி இரட்டை அர்த்தப்பட ரங்கஜீவ என்று சொல்லப்பட்ட ஒரு போலீஸ் உயர் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கு. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவில் மிக முக்கியமான பதவியில் இருந்த நபர் மாக்காந்துரை மதுஷ் குழுவோட தொடர்ச்சியாக மோதல்களில் ஈடுபட்டு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகின ஒரு நபர். அதுக்கு பிறகு வேறொரு சம்பவம் சம்பந்தமாக பணித்தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவில் அவர் கிடையாது. ஆனால் நிறைய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற மாதிரி கடந்த காலங்களிலேயும் பேசப்பட்டிருந்தது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அடுத்த மரணம் நான் இருக்க முடியும், நானும் இதே மாதிரி தற்கொலை செய்து கொள்ளலாம், தற்கொலை செய்து கொண்டதை அறிவிக்கப்படலாம் சொல்லி 2 அர்த்தப்படுற மாதிரியான ஒரு நக்கலான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பின்னால ஏராளமான காரணங்கள், இதுக்கு பின்னால நடந்திருக்கிற சில சம்பவங்களையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். முதல்ல ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் CEO பிரதம நிறைவேற்று அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேனவினுடைய மரணம் இதுவரைக்கும் கொலையா தற்கொலையான்றது உறுதி செய்யப்படலை. நேற்றைய நாளில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு சொன்ன நீதிமன்றத்தில் ஏற்கனவே சிஐடி குறிப்பிட்டிருந்தது. இது ஒரு மர்மமான சந்தேகத்துக்கிடமான மரணம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு 5 பேரை கொண்டிருக்கிற விசேட மருத்துவ அதிகாரிகள், கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி உட்பட 5 விசேட மருத்துவ அதிகாரிகளால் பிரேத பரிசோதனை நடத்தப்படணும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. நேற்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் முடிவு அறிவிக்கப்படலை. அவருடைய சில உடற்பாகங்கள் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. முடிவு எப்படி வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே நிறைய கோட்பாடுகள், நிறைய சந்தேகங்கள் முன் வைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இன்றைக்கு அவருடைய கபில சந்திரசேனவினுடைய இறுதிக்கிரியை நடத்தப்பட்டிருந்தது. சடலம் பொருளையில் இருக்கிற மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. சில அரசியல்வாதிகள் போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்துக்கு போயிருந்தார். நாட்டுக்காக சேவை செய்து வந்த ஒரு நபர் தான் கபில சந்திரசேன என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்துல ஊடகங்களை சந்திச்சு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. 12ஆம் திகதி நாளை இன்றைக்கு விசாரணைக்கு நீங்க கூப்பிடப்பட்டிருக்கிறீங்க, போவீங்களா என்ற மாதிரி ஒரு ஊடகவியலாளர் மஹிந்த ராஜபக்ச கேள்வி கேட்கிறார். விசாரணைக்கு போக வேண்டி இருக்கும் என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்சவும் சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. கபில சந்திரசேனவினுடைய மிக பிரதானமான ஒரு சாட்சியமா வாக்குமூலமா சொல்லப்படுறது, மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 சந்தர்ப்பங்கள்ல 600 லட்சம் ரூபாய் 6 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்றது. அந்த சாட்சியம் செல்லுபடி ஆகாது என்ற மாதிரி இன்றைக்கும் கூட மஹிந்த ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. 12ஆம் திகதி மஹிந்த ராஜபக்ச போவாரா, என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியா இருந்தாலும் கபில சந்திரசேனவினுடைய மரணம் என்றது மர்மமான மரணமா இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நீடிச்சு வருது. சில ஊடகங்கள் ஏற்கனவே தற்கொலை என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரைக்கும் கொலையா தற்கொலையான்றது உறுதி செய்யப்படலை. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான 2 மர்மமான மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். திரைசேரியினுடைய அதிகாரி, இப்ப கபில சந்திரசேனவினுடைய மரணம். இப்ப 3வது நபரா நான் இருக்க முடியும், இல்லாட்டி அடுத்த வருஷத்துல ஒரு மர்மமான மரணத்தை நீங்க கேள்விப்பட முடியும், நானும் இதே மாதிரி தற்கொலை செய்து கொண்டதை அறிவிக்கப்படலாம் சொல்லி ரங்கஜீவ குறிப்பிட்டிருக்கிறார். ரங்கஜீவோட பேர் உங்களுக்கு பெரும்பாலும் சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு சில வீடியோக்கள் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். வெளிக்கடையில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. சிறை கைதிகள் பலர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் திட்டமிட்டு ஆதாரங்களை அளிக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற மாதிரி ராஜபக்ச தரப்பு மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுக்கு சில அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டாங்க என்ற மாதிரியும் சில சிறை கைதிகள் தேடி தெரிவு செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ரங்கஜீவ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார், குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் அதுக்கு பிறகு வழக்கு விசாரணையில் 3 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் ரங்கஜீவ குற்றமற்றவர், நிரபராதி சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தது. மாக்காந்துரை மதுஷியனுடைய வலையமைப்பு சம்பந்தமா அதை முடக்கிறதுக்கான தீவிரமான செயற்பாடுகள் இவர் ஈடுபட்டார்னு சொல்லப்பட்டிருந்தது. இவருடைய எண்ணெய பதிவு என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னா, மாக்காந்துரை மதுஷிக்கு எதிராக போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அந்த காலகட்டத்தில். ஆனா எங்களுக்கு கடைசியில் கிடைச்சது இந்த பட்டா சொல்லி போலீஸ்ல குறிப்பிடுவாங்க. சம்பளத்துக்கு மேலதிகமா சில கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும், தங்குமிடத்துக்கு வேற வசதிகளுக்கு சொல்லி கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டது வளமையானது. சம்பளமும் இந்த மாதிரி பட்டான்னு சொல்லப்படுற கொடுப்பனவும் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஆனா மாக்காந்துரை மதுஷன் சொல்லப்படுற ஒரு நபர் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தையே இலங்கையில் உருவாக்குறதுக்கு தீவிரமா முயற்சி எடுத்து வந்த நபர், இலங்கையில் இருக்கிற
அப்பாவி பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக செயற்பட்டு வந்த எங்களுக்கு கடைசியில் எதுவுமே கிடைக்கவே இல்லை. மாகந்துரை மதுஷுக்கு சார்பாக போலீஸ் இருந்தது, அரசியல்வாதிகள், பணபலம் படைச்ச நபர்கள் இருந்தாங்க, என்ஜிஓக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாமே இருந்தது என்ற மாதிரி அவருடைய பதிவில் வந்து குறிப்பிடுறாரு. இந்த பதிவில் அவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு சம்பவம் இருக்கு. 2017 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு போதைப்பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கை வந்து முன்னெடுக்கப்படுது. இது எப்படி நடத்தப்பட்டது என்றதுக்கான முழு விபரத்தையும் அவர் வந்து விவரிச்சிருக்கிறார். நரியா சொல்லப்படுற ஒரு நபர், நரி சொல்லப்படுற ஒரு நபர், ஒரு இன்ஃபார்மர், போலீஸை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்களை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வழக்கு விசாரணையில் நரியாவை நான் சந்திச்சிருக்கிறேன். நரியா வந்து ஒரு ரகசியமான தகவல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். ஒரு வலையமைப்பு வந்து போதைப்பொருளை, பெரும் தொகையான போதைப்பொருளை வந்து கடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, அங்கே போனால் பிடிக்க முடியும் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தன்னிட்ட வந்து குறிப்பிட்டதா ரங்கஜீவ எழுதியிருக்கிறார். கிம்புலாயிலே சுரேஷ் சொல்லப்பட்ட நபருடைய போதைப் பொருள் தான் கடத்தப்பட இருந்தது சொல்லி முதல்ல தகவல் கொடுத்திருக்கிறார். பிறகு சொல்லியிருக்கிறார், இது கிம்புலாயிலே சுரேஷனுடைய போதைப் பொருள் கிடையாது, அந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரக் கிங்பின் சொல்லி அறியப்பட்ட போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன் என்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுற மாக்காந்துரை மதுஷியனுடைய போதைப் பொருள் தான் பெருந்தொகையான போதைப் பொருள் கடத்தப்படுறதுன்னு சொல்லி நிறைய எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறான் சொன்னதும் இவர் வந்து யோசிக்கிறாராம். பெரிய ஒரு போதைப்பொருள் மாஃபியா வந்து நடக்க இருக்கு, அந்த இடத்துல போனா பிடிக்க முடியும், மதுஷியனுடைய வலையமைப்பில் இருக்கிற முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணலாம் என்ற ஒரு யோசனை தனக்கு வந்தது அவர் வந்து எழுதியிருக்கிறார். மே மாதம் 9ஆம் தேதி தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. அப்ப நேற்று வந்து மே மாதம் 9ஆம் தேதி, 9 வருஷங்கள் கடந்திருக்கு. அடுத்தது 10 வருஷமாக போது, அடுத்த வருஷமாகிற நேரத்தில் இப்போ 10வது வருஷத்துல நான் சில நேரங்களில் உயிரோடு இருப்பேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது, அதுக்கு முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன் என்ற மாதிரி தான் இந்த கருத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அவர் வந்து விவரிச்சிருக்கிறார். 2-3 சந்தர்ப்பங்கள் இது வந்து பிற்போடப்பட்டிருக்கு, சில உதவிகள் கிடைக்காம இருந்தது, அதுக்கு பிறகு சில வேற காரணங்களுக்காக இந்த நடவடிக்கையை வந்து நாங்கள் பிற்போட்டு கொண்டிருந்தோம். பிறகு கடைசியில் வந்து 2017 மே மாதம் 9ஆம் தேதி இந்த திட்டம், அவங்களை பிடிக்கிறதுக்கான திட்டம் வந்து செயற்படுத்தப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருக்கிறார். இதனால சில முக்கியமான உத்தியோகத்தர்கள் வந்து பாதுகாப்பு கடமைகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் குறிப்பிடுறாரு, எங்களுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது, என்னுடைய சொந்த காரை நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன், இன்னும் ஒரு நபருடைய ஃப்ரெண்டு மோட்டார் பைக்கையும் நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம், ஒரு சில அதிகாரிகளை மட்டும் வச்சுக்கொண்டு எப்படியாவது பிடிச்சிடலாம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அந்த ஃபோக்ஸ், அந்த நரியான்னு சொல்லப்படுற நபர்கிட்ட வந்து ஒரு கெஜெட்டை வந்து நாங்கள் பொருத்தி இருந்தோம். அந்த கெஜெட்டில் வந்து மதுஷோட கதைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதுக்கு பின்னால் வந்து பணம் கொண்டு போன போதைப்பொருள் வாங்குறதுக்காக அந்த இன்ஃபார்மரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. போதைப்பொருள் வாங்குறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது. ஒரு பேக்குக்குள்ள காசு போடப்பட்டு அந்த பேக்கில் வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு. காருக்குள்ள இருந்து ரங்கஜீவவும் அவரோட இருந்து இன்னும் ஒரு உத்தியோகத்தரும் இந்த ஜிபிஎஸ் எங்கெல்லாம் பயணம் செய்துன்னு சொல்லி காருக்குள்ளே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில மோட்டார் பைக்லையும் சிலருடைய உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கடைசியில் இந்த சம்பவம் நடக்குது. இன்ஃபார்மர் சொன்னதை கேட்டுக்கொண்டு ரங்கஜீவ அவருடைய கார்லையும் மற்ற சில நபர்களும் வந்து பயணம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரோட்ல போற சந்தர்ப்பத்தில் சன நடமாட்டம் இருக்கிற இடம், ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த சந்தர்ப்பத்தில் சன நடமாட்டம் கிடையாது. ஒரு நாய் கூட அந்த இடத்துல இருக்கவே இல்லைன்னு சொல்லி ரங்கஜீவ குறிப்பிடுறார். ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு சம்பவமா பதிவாகி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த பிளான் வந்து கைவிடப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இதை முன்னெடுக்க முடியாதுன்னு சொல்லி கைவிடப்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு நிறையா அந்த இன்ஃபார்மர் வந்து திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னாராம, அந்த இடத்துல இதை வந்து போதைப்பொருளை மாற்ற முடியாமல் போயிருந்தது, நீங்கள் வந்து பேங்குக்கு பக்கத்தில் இருக்க வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பேங்குக்கு பக்கத்தில் தான் இந்த சம்பவம் ஊடகங்களில் பேசப்பட்ட அந்த பரபரப்பான சம்பவம் அந்த நாளில் பதிவானது. ரங்கஜீவுக்கு இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி சொல்றார், பேங்கு கிட்ட வாங்கன்னு சொல்லி. பேங்கு கிட்ட போனதுக்கு பிறகு பிலியந்தல பிரதேசத்தில் அந்த சம்பவம் நடக்குது. பேங்கு கிட்ட போய் காரை நிப்பாட்டி காத்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் உள்ளுக்குள்ள இருந்து ஜிபிஎஸ்ஸை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 2 தரப்பு வந்து போதைப் பொருளை பரிமாற்ற இருக்கு, அந்த சந்தர்ப்பத்தில் பிடிக்க முடியும்னு சொல்லி காருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடைசி செகண்ட்களில் யாருமே நினைச்சு கூட பார்க்காத மாதிரி காருக்குள்ள இருந்த ரங்கஜீவ மேலேயும் அவருடைய இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மேலேயும் சரமாரியான துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. மோட்டார் பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 2 பேர் பின்னால் இருந்த நபர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். இவருக்கும் துப்பாக்கி சூடு படுது. அதில் பின்னால் இருந்த ஒரு அபய் விக்ரம் சொல்லப்படுற போலீஸ் உத்தியோகத்தர் வந்து மரணம் அடைகிறார். அந்த சம்பவ இடத்துல இருந்த ஒரு சிறுமியினுடைய உயிரும் காவு கொள்ளப்படுது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு ரங்கஜீவ வந்து நடக்க முடியாத நிலைமை கூட உருவாகி இருந்தது. இந்த மாதிரி நேர்மையாக நாங்கள் செயல்பட்டிருந்தாலும் கடைசியில் எங்களுக்கு கிடைச்சது இது மட்டும்தான் என்ற மாதிரி அந்த சம்பவத்தை அவர் விவரிச்சிருக்கிறார்.
குறிப்பிட்டிருக்கிறார். இதோட போதைப்பொருள் கடத்தல் கும்பல் வந்து நிற்கவே இல்லை, அவர்களுடைய பிளான் பி ஆக்டிவேட் ஆனதுன்னு சொல்லி இன்னும் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு. அதுதான் வெலிக்கடையில் வந்து 2012ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அதுக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வேணும்னு சொல்லி யாரையுமே சுட்டு கொலை செய்யறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆனாலும் சில அதிகாரிகள் வந்து என்னுடைய வீட்டுக்கே வந்து வீல் சேரில் சக்கர நாட்காலி நான் இருந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்ன கைவிலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னுடைய பிள்ளைகள் வந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து நான் அவங்களோட போயிருந்தேன். வெலிக்கடை சிறைச்சாலையில் வந்து சிறைக்கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய காயம் வந்து அது வரைக்கும் மாறாமல் இருந்தது. பூச்சிகள் காயத்தை கடிக்கக்கூடாது என்றதுக்காக நித்திர கொள்ளாமல் நான் சிறைக்குள்ள ஒரு சில நாட்களை கொடூரமான நாட்களை அனுபவிச்சேன் என்ற மாதிரி அந்த நாட்களை வந்து அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார். இந்த சம்பவம் என்றது போலீஸ் உத்தியோகத்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். சொன்னால் நேர்மையாக செயற்படுற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஊழல்வாதிகளுக்கு மட்டும்தான், இந்த மாதிரி சிலருடைய பணத்தை வாங்கி செயற்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இலங்கையில் பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். சொன்னால் இவருக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ராஜபக்சகளினுடைய அடியாள் மாதிரி செயற்பட்டவர் என்றது. மஹிந்த ராஜபக்ச, கோடாபய ராஜபக்சவினுடைய வலதுகை அடியாள் மாதிரி செயற்பட்டவர் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அவருடைய பதிவிலையும் வந்து அதை நினைவுபடுத்தி இருக்கிறார். இந்த மாதிரியான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து அந்த தரப்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் இன்றைக்கும் அதே பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றதும் பாரதூரமான இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது. ஆனால் இன்மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தின நபர்கள் சிஐடி இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் சாட்சியங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் விசாரணை நடத்தின சந்தர்ப்பத்திலேயே வந்து ஏன் அவர்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லி விளங்கி கொள்ள முடியாமல் போயிருந்தது. இந்த சிஸ்டமே வந்து பிழையானது என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருக்கிறார். அண்மை நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில மர்மமான மரணங்கள் பதிவாகி கொண்டிருக்கிற பின்புலத்தில் தான் அவர் வந்து இந்த பதிவையும் எழுதியிருக்கிறார். நேற்று 9 வருஷங்கள் கடந்த பின்புலத்தில் வந்து அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இதன் மூலமா அவர் சொல்ல வர்ற பாரதூரமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் பதிவாக போற இன்னும் மர்மமான மரணங்கள் இருக்க முடியும், நான் கூட சில நேரங்களில் அந்த பட்டியல் இருக்க முடியும் என்ற அவருடைய எச்சரிக்கையான பதிவுன்றது சாதாரணமாக கடந்து போகக்கூடியது கிடையாது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.